இந்த உலகத்தில் இருக்க எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ தான் சூப்பர்மேன். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பர்மேனை ரசிக்காத ஆட்களே கிடையாது. காமிக்ஸ், கார்ட்டூன், மூவிஸ், சீரீஸ்னு எல்லா மீடியாவிலையும் சக்கப்போடு போட்ட ஒரு கேரக்டர் தான் சூப்பர்மேன். இப்படி சூப்பர்மேன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்க சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்த எல்லா ஆக்டர்ஸையுமே ஒரு சாபம் துரத்திட்டு வருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு மூட நம்பிக்கை ஹாலிவுட்டில் ரொம்ப காலமாக இருந்துட்டு வருது. தவறு செய்கிற வில்லன்களை பந்தாடி தீய சக்தியிலிருந்து மக்களை காப்பாற்றுறவர் தான் சூப்பர்மேன். ஆனால் அந்த சூப்பர்மேனுக்கே ஒரு ஆபத்துனா என்ன பண்ணுறது? நம்ம ஊர் மாதிரியே ஹாலிவுட்லேயும் சில அசட்டுத்தனமான மூடநம்பிக்கைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் சூப்பர்மேன் சாபம். அது என்ன சூப்பர்மேன் சாபம்? இது உண்மையா பொய்யா இல்லை வெறும் மூட நம்பிக்கையா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பர்மேன் சாபம்னா என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சாபத்தால் இந்த சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்த சில ஆக்டர்ஸ் வேலை இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. சிலர் உயிரையே விட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக 1940 சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்த எல்லாரையுமே இந்த சாபம் விரட்டி அடிச்சிருக்கு. இந்த சூப்பர்மேன் சாபத்தால் யார் யாருக்கு என்னென்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு 1990 ரிலீஸ் ஆன லோ பட்ஜெட் சூப்பர்மேன் சீரீஸில் நடித்தவர் தான் கிரிக் ஆலன். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஆலினை எல்லாரும் நிஜ வாழ்க்கையில் சூப்பர்மேனாகவே நினச்சாங்க. சினிமாவில் நடித்தா பெரிய பணக்காரர் ஆகலான்ற மித் ஆலினோட லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளவு பேராதரவு இருந்தும் ஆலினுக்கு அது நஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. எல்லாரும் அவரை சூப்பர்மேனாக மட்டுமே பார்த்ததால அவரால் வேறு எந்த கேரக்டர்லையுமே நடிக்க முடியல. நடிக்க வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த ஆலின் டப்பிங் பேசுகிறது, விளம்பரங்களை நடிக்கிறதுன்னு கிரெடிட் கிடைக்காத சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணி தன்னோட காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தார். என்னதான் புகழோட உச்சியில் இருந்தாலும் தன்னோட கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார் ஆலின். தனக்குள்ள பல திறமைகளை வச்சுருந்த ஆலின் ஒருவேளை சூப்பர்மேன் கேரக்டர் நடிக்காமல் இருந்து வேறு ஏதாவது கேரக்டர்ஸை நடிச்சிருந்தா இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்து எல்லார் மனசையும் கவர்ந்து எல்லாராலையும் சூப்பர்மேனாகவே பார்க்கப்பட்ட கிரிக் ஆலன் 1999 அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக இறந்து போனார். அவரோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சும் தெரியாமலே இருந்த ஒரு காரணம் இந்த சூப்பர்மேன் கேரக்டர் தான். 1978 ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவியில் குழந்தையா நடித்த லீ குக்கிலையும் 1991 மர்மமான முறையில் தன்னோட 14 வயசுலேயே இறந்து போனார். இவ்வளவு சின்ன வயசில் இவர் இறந்ததுக்கு காரணம் அவர் நடித்த சூப்பர்மேன் கேரக்டர் தான்னு அப்போ பரவலாக பேசப்பட்டுச்சு. ஜார்ஜ் ரீவ்ஸ் 1951 ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் அண்ட் த மோல் மேன் என்ற படத்தில் நடித்தவர் தான் ஜார்ஜ் ரீவ்ஸ். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சூப்பர்மேன் சீரீஸ்லையும் நடிச்சிருந்தார் ஜார்ஜ். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஜார்ஜும் கிரிக் ஆலின் மாதிரியே எல்லாராலையும் சூப்பர்மேனாக மட்டுமே பார்க்கப்பட்டார். இதனால தான் அவருக்கு அதிகமான பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. தன்னோட திறமையால் மக்கள் மனசை கவர்ந்த ஜார்ஜ் வாழ்க்கையில் முன்னுக்கு வர ரொம்பவே சிரமப்பட்டார். ஆனால் அவர் இந்த கேரக்டரில் நடித்ததாலே என்னவோ திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தப்போ கூட அவரோட வீட்டிலையே துப்பாக்கியால் சுடப்பட்டு மர்மமான முறையில் இறந்து போனார். இது தற்கொலை தான்னு போலீஸ் சொன்னாலும் அவரோட மரணத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. நல்ல நடிப்பு திறமை இருந்த ஜார்ஜோட மரணம் இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் 1978 1987 வரைக்கும் சூப்பர்மேனோட பார்ட் 1, 2, 3, 4ன்னு எல்லா பார்ட்லையுமே நடித்தவர் தான் கிறிஸ்டோஃபர். இவருக்கும் வேறு எந்த கேரக்டர்ஸுமே கிடைக்காததுனால சூப்பர்மேன் கதையம்சம் கொண்ட படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தார் கிறிஸ்டோஃபர். ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருந்தப்போ கீழே விழுந்த கிறிஸ்டோஃபருக்கு கழுத்தில் பயங்கரமான காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தினால பேரலைஸான நிலையில் இருந்த கிறிஸ்டோஃபர் தன்னோட 52 வயசில் இறந்து போனார். நல்ல ஹார்ஸ் ரைடிங் தெரிஞ்ச கிறிஸ்டோஃபர் எப்படி கீழே விழுந்தாருன்னு யாருக்குமே தெரியல. அவரோட இந்த நிலைமையும் இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. மேர்லின் பிராண்டோ சினிமாவில் பெரிய நட்சத்திரமாக இருந்த மேர்லின் பிராண்டோட லைஃப் சூப்பர்மேன் மூவிஸில் நடித்ததுக்கப்புறம் தலைகீழாக மாறிடுச்சு. நிறைய திருமணங்கள், விவாகரத்துகள்னு நகர்ந்த மேர்லனோட லைஃப்பில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்துச்சு. 1990 மேர்லனோட மகன் கிறிஸ்டியன் தன்னோட சிஸ்டரோட காதலனையே கொல்ல முயற்சி செஞ்சார்னு 5 வருஷம் ஜெயிலில் போடப்பட்டார். கோர்ட்டில் தன்னோட இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் தன்னோட அப்பா தான்னும் அவர் தங்களை கொடுமைப்படுத்தினதாகவும் கிறிஸ்டோஃபர் கோர்ட்டில் சொல்லியிருக்கார். 1978 ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவிஸில் சூப்பர்மேனுக்கு அப்பாவை நடித்த மேர்லின் சரியாக அந்த சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்த கிறிஸ்டியன் ரீவ்ஸ் இறந்து போகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே இறந்து போயிட்டார். மார்கரெட் கெய்டர் 1978 1987 வரைக்கும் சூப்பர்மேன் பார்ட் 1, 2, 3ல் சூப்பர்மேனோட காதலியாக நடித்தவங்க தான் மார்கரெட். சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே தயாரிப்பாளரோடு ஏற்பட்ட சின்ன பிரச்சனைனால
இவரோட சீன்ஸ் அடுத்தடுத்த பார்ட்டில் ரொம்பவே குறைக்கப்பட்டுச்சு. இதனால் பட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த மார்கெட் டிப்ரெஷனுக்கு போய் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாகவே மாறிட்டாங்க. 1996 திடீர்னு காணாமல் போன மார்கெட் போலீஸால் தேடப்பட்டாங்க. ரொம்ப நாள் தேடுதலுக்கு அப்புறம் சித்தப்பிரம பிடிச்ச நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க மார்கெட். அதுக்கப்புறம் 2018 மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அவரோட இறப்புக்கு அதிகமாக போதைப்பொருள் எடுத்துக்கிட்டது தான் காரணம்னு டாக்டர் சொன்னாலும் சூப்பர்மேன் மூவிஸில் நடித்தது தான் காரணமாக இருக்கும்னு எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. இந்த சூப்பர்மேன் சாபத்தால் தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டாலும் சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸில் நடித்த பிராண்டன் ரோத் இந்த சூப்பர்மேன் சாபத்தால் பாதிக்கப்படவே இல்லை. இப்போ இருக்கிற இந்த சூப்பர்மேன் மூவிஸில் நடிக்கிற ஹென்றி கவில் எந்த பிரச்சனையாலையும் பாதிக்கப்படலை. ஒரு பேட்டியில் ஹென்றி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது சூப்பர்மேன் சாபம்ன்றது ஹாலிவுட்டில் பெரும்பாலும் நம்பப்படுது, ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூப்பர்மேன் கேரக்டரில் நடித்தவங்களுக்கும் அந்த படங்கள் நடித்த மற்ற கேரக்டர்ஸுக்கும் இப்படி ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட சூப்பர்மேன் சாபம்தான் காரணம்னு இன்னும் ஹாலிவுட்டில் நம்பப்படுது. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.